சொல்லியிருந்தானா கூட்டு போய் நைஸாக அறுத்துருப்பார். கேட்டு அறுக்க சொல்லிக்கிறான். உன் மகன்கிட்டயே கேளு. இப்போ இதில் நம்ம குர்பானி விஷயத்தில் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே அந்த தியாகத்தில் யார் வராங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஏன்னா இவருக்காவது பையனாக இருக்கணும், இவருக்கு தான் தலையை கொடுக்கணும். பையனாக இருக்கிறது கூட இன்றைக்கி வந்து செஞ்சிடறான்ல, இந்த நரபலி கொடுத்துட்றான், இந்த இது கொடுத்துட்றான். தன்னையே அறுத்துட்டு பலி கொடுறானா கொடுப்பானா? புதையல் எடுக்கணும், அது எடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவர்கிட்ட கேட்குறாரு, என் கனவு கண்டேன், உனது கருத்து என்ன என்பதை சொல், உன் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கிறார். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையை, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள். அவருக்கு தெரியுது நபியுடைய கனவு, இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, இது சும்மா கனவு கிடையாது. அதுவும் பாருங்கள், அல்லாஹ் வந்து எப்படி பண்ணுறான் பாரு. இந்த மாதிரி ஒரு கனவு வந்து நபியுடைய கனவு இறை கட்டளை, வஹியுடைய செய்தி. ஆனால் அதே வஹி எப்படி கொண்டு வந்திருக்கலாம்? அல்லாஹ் நினச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த உத்தரவு போட்டிருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? இப்ராஹிம் நபி சரியாக லாக் ஆகிருப்பார், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த கனவாக கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவர் குழப்பத்தில் ஆகிருப்பார்ல. அல்லாஹ் எனக்கு கனவாக காட்டுறானா, இதோடைய நோக்கம் என்னவா இருக்கும்? கட்டளை தெளிவாக புரியல அவருக்கு. நோக்கம் என்னவா இருக்கும்? அறுக்கிற மாதிரி காட்டுறானா இல்லை அறுக்கவே சொல்கிறானா? ஏதோ புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா தெளிவாக சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவாக சொன்னாலே புரியலைங்களே ஜி அப்படின்றோம். ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதனால் தெளிவாக சொன்னாலே தெரியாம மாதிரி நடிப்போம். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான்? கலங்களாக ஒரு கட்டளை போடுறான். எவ்வளோ பெரிய கட்டளை, நெஞ்சில் பாறாங்கல் தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு கட்டளை. ஆனால் அவர் எப்படி ஆய்வு பண்ணுறாரு? நோண்டி நோண்டி இது இறை கட்டளையாக இருக்குமா? இதுதான், இப்படி தான் நாமளும் குரானை தேடணும். நம்ம மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இதுதான் சொர்க்கம் அப்படின்றோம். நம்ம வேற ஒரு சில விஷயங்கள் பேசுனா, அட விடுங்க இவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அதான் அப்படி கிடைக்கலாம்ல, அட ரையான்னு ஒரு வாசல் இருக்குல்ல, நோன்பு வச்சுட்டு போயிடலாமே, அது ஹஜ்ஜு செஞ்சு அன்று பிறந்த பாலகனாமே அப்படின்னா ஒரு பூந்துட வேண்டியதுதான். அன்று பிறந்த பாலகனுக்கு என்ன கணக்காக இருக்குது? அட உம்ரா பண்ணால் 2 வருஷத்துக்கு உண்டான பாவ மன்னிப்பு கிடைக்கதானே செய்யுது. அப்படி போயிடுறோம். ஆனால் மற்ற ஏராளமான வசனங்கள் நம்ம நோன்றதில்ல. இப்போ இறை கட்டளைகள் தானே, அதில் என்ன இருக்குது? எனக்கு நான் அங்கேயே ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு புரியாமலே நான் கடந்து என் வாழ்க்கையை வந்துட்டானா, அப்படி யோசிக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க, என் தந்தை உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். அப்போ இந்த கனவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தவறான விஷயம். இன்னும் ஆலிம்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இப்படி ஒரு கனவு நம்ம காண்டோம்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியகாரத்தனமாக வளரும். ஆமாம், உண்மைதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய இறை தூதர்களுடைய கனவும் நம்முடைய கனவும் சமம் கிடையாது. நம்ம கனவுல இன்றைக்கி வந்தால் என்ன அர்த்தம்? அது சைத்தானு வந்து சொல்லிட்டு போயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்போ இதை ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? பொறுமையாக இருக்கிறாரு, தன்னுடைய உயிரை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அறுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்க நல்ல சைஸாக ஒன்று, கொம்பு பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி அறுத்துடலாம் இல்லை, தன்னை